ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 19. பூஜை அறையில் கண்கள் மூடி அமர்ந்திருந்தார் பார்வதி. அவரது கண்கள் கண்ணீரை சுரந்து நின்றது. விடியற்காலை 4:20 மணிக்கு பூஜை அறையே கதி என கிடந்தார். அவருக்கு வந்த கனவு அப்படி. ஆம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவரின் கனவில் ஆதிதேவனும் அமிழ்தினியும் கதறி கதறி துடிப்பது போல் ஒரு கனவு. ஆதிதேவன் காக்கி சட்டை அணிந்திருக்க அவனை இருபுறமும் யாரோ பிடித்திருந்தனர். அமிழ்தினி அவனை பார்த்து கதறுகிறாள். அச்சமயம் எதிர்பாராத விதமாய் ஆதிதேவனை ஒருத்தன் துப்பாக்கியால் சுட்டுவிட்டான். துப்பாக்கியில் இருந்து வெளிவந்த குண்டு ஆதிதேவனின் மார்பை துளைக்கும் முன் தன் நெஞ்சில் தாங்கியவாறு அவன் மீதே சாய்ந்து உயிரை விடுகிறாள் அமிழ்தினி. குப்பென்று வியர்வை வழிய எழுந்து அமர்ந்தவர் முதலில் கண்டது நேரத்தைத்தான். சரியாக 4 மணி. அதிர்ந்து விட்டார் பார்வதி. அச்சு அசலாக உண்மையில் நடப்பது போலவே இருந்தது அக்கனவு. அதுவும் ஆதிதேவனும் அமிழ்தினியும் ஒன்றாக வேறு வந்தது அவருக்கு நெருடலாக இருந்தது. தன்னவரை தொந்தரவு செய்யாது எழுந்து பூஜை அறைக்கு வந்தவருக்கு மனம் தாழாது அழுது விட்டார் சத்தமின்றி. நீண்ட நேரம் கண்கள் மூடி பிரார்த்தித்தவருக்கு அப்போதுதான் மூளையில் மின்னல் வெட்டியது. ஆதிதேவனுக்கும் ஹாசினிக்கும் பொருத்தம் பார்க்கவில்லை என்று ஹாசினி விரும்புவதாக கூறிடவும் பொருத்தம் பார்க்க பெரியவர்கள் முன்வரவில்லை. அதில் ஏதேனும் கூறிவிட்டால் என்ன செய்வது என பயந்து ஜோதிடம் பார்க்காது விட்டனர். ஐயரிடம் நல்ல நாள் மட்டும் குறித்து திருமண தேதியினை முடிவு செய்திருந்தனர். நாளை காலையில் கல்யாணம் என்றிருந்த நிலையில் இது போன்ற கனவு ஏதோ எச்சரிக்கை விடுப்பது போலவே உணர்ந்தார் பார்வதி. அன்று சீக்கிரமே அனைத்து வேலைகளையும் முடித்தவர் மகனுக்கு பார்த்து பார்த்து அனைத்தையும் கவனித்தார். காலையில் அவரேதான் அவனுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தார். தாயின் வருகையை உணர்ந்து என்றும் இல்லாது இன்று அவனே தியானத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு எழுந்தான். அன்னையை விசித்திரமாக பார்த்தவன் அவர் அருகே அமர்ந்து, என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஹா, ஓ, ஒன்னும் ஒன்னும் இல்லப்பா. ஒரு மிடறு அருந்தியவன், காஃபி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏன்பா, நான் எடுத்துட்டு வரக்கூடாதா? வந்ததில்லையே, அதானே கேட்டேன் என அவரை வாரிவிட்டவனது கன்னத்தை தொட்டு தடவி கொடுத்தார். மா, நாளைக்கு இந்த நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல என்றதுதான் தாமதம். புரை ஏறிவிட்டது அவனுக்கு. அவனது தலையை தட்டி கொடுக்க இருமல் நின்ற பாடில்லை. பதறிவிட்டார் பார்வதி. அமிழ் என ஒற்றை குரல்தான் ஆதிதேவனின் அறையில் இருந்து. குரல் வரவும் அவசரமாய் சுடு தண்ணீர் வைத்து அவனுக்காக ஒற்றை கரத்தில் எடுத்துக்கொண்டு ஓடினாள். மூச்சு வாங்க அறை கதவை திறந்து உள்நுழைந்தவள் கண்டது கண்கள் மட்டுமில்லாது அவனது முகம் மொத்தமும் சிவந்து திணறியவனைத்தான். அந்நிலையில் அவனைக் கண்டதும் பதறியவள், தேவன் என ஒற்றை அழைப்போடு அவனை நெருங்கிய அமிழ்தினி சுடுநீரை அவனது கரத்தில் கொடுத்துவிட்டு அவளது பங்கிற்கு நெஞ்சை நீவி விட்டாள். அதற்கே அவளது வெளியில் இருந்து நீர் வந்துவிட்டது. பார்வதி அனைத்தையும் திகைப்புடன் பார்த்து இருந்தார். அவள் வரும் வரை மகனின் தலையை தட்டி கொண்டிருந்தவரின் கரம் அமிழ்தினியின் தேவன் என்ற அழைப்பில் அப்படியே நின்றுவிட்டது. அவனது இருமலிற்கே பதறிப்போய் விழி கலங்கி நிற்பவளைத்தான் வெறித்தார். சுடுநீரை குடித்ததுதான் தாமதம். அதீத இருமலால் சட்டென வாந்தி எடுத்து விட்டான். இப்போது அமிழ்தினியின் உடைந்த கரத்திற்கு கிரீப் பேண்டேஜ் போட்டிருந்தாள். அதனால் சட்டென இரு கரங்களையும் குவித்து அவன் முன் நீட்டிட அதில் வாந்தி எடுத்து விட்டான் அவசரமாக. கை வலியை தாங்கிக் கொள்ள முடியாது இருந்தாலும் பல்லை கடித்து அதனை பொறுத்து கொண்டவள் குளியலறைக்குள் புகுந்து வாஷ் பேசினில்
கை கழுவிவிட்டு வந்தவள் மீண்டும் அவனுக்கு அந்த சுடுநீரை கொடுத்து மீண்டும் ஒருமுறை நெஞ்சினை நீவி விட்டாள். அவள் முகத்தில் எந்தவித அருவருப்பும் முக சுளிப்பும் இல்லை. ஆதிதேவன் மட்டும்தான் அவளது கண்களுக்கு தெரிந்தது. சில நிமிடங்களில் இயல்பானவன் தன் நெஞ்சை நீவிக் கொண்டிருந்த அமிழ்தினியைத்தான் பார்த்தான். இவளும் அவனையே பார்த்திருக்க சட்டென சுதாரித்தவள் அப்போதுதான் அங்கு பார்வதி இருப்பதையே உணர்ந்தாள். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவர் முன் என்னவெல்லாம் செய்துவிட்டோம் என தன்னையே கடிந்தவள் அங்கிருந்து நகர முற்பட சரியாக அந்த நேரம்தான் அங்கு வந்து சேர்ந்தார் சிவநாதன். என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, பொறை ஏறிடுச்சு, அதான் வாமிட் எடுத்துட்டேன் என்று மட்டும் கூறியவன் அமிழ்தினியை பார்த்துவிட்டு தந்தையை பார்த்தான். அவனது பார்வையை உணர்ந்து அவரும் அமிழ்தினியை பார்க்க அவளது ஆடையில் ஆங்காங்கே ஆதிதேவன் எடுத்த வாந்தி சிதறியிருந்தது. அதை பார்த்ததும் அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போனது. மனைவியை ஓர் பார்வை பார்த்துவிட்டு அமிழ்தினியிடம், நீ போமா, உன் ட்ரெஸ் எல்லாம் வாமிட் ஆகிடுச்சு பாரு. அவர் கூறிய பின்னர் தான் அவளுக்கு நிம்மதி மூச்சே வந்தது. பார்வதியை ஏறிட்டு பார்க்காது அடிமேல் அடி வைத்து அவரை தாண்டியதும் குடுகுடுவென அறையை விட்டு ஓடிவிட்டாள். அவளை புருவம் சுருக்கி பார்த்த விஷ்ணு தன் தோளை குலுக்கிவிட்டு சென்று விட்டான். அன்னையை சமாதானம் செய்து அறைக்கு அனுப்பி வைத்தவனுக்கு ஏனோ மனது இதமாய் இருந்தது. இத்தனை நாட்களாய் தன்னவள் தன்னிடம் காட்டிய ஒதுக்கம், அதனால் தனக்கு வந்த கோபம் அனைத்தும் உருகிப் போனது. தனக்கு ஒன்றென்றால் முதலில் வந்து நிற்பவளை பார்த்ததும் அவளது பதற்றம், அவசரம், கலங்கிய கண்ணீர் நிறைந்த விழிகள் அனைத்தும் தனக்கு மட்டும் என எண்ணியதும் தானாய் வந்து கர்வம் ஒட்டிக்கொண்டது. தனது மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டான் இதழில் உறைந்த முறுவலுடன். இங்கு பார்வதி கணவரின் தோள் மீது சாய்ந்து அழுது கொண்டிருந்தார். தான் கண்ட கனவு பற்றியும் அமிழ்தினி நடந்து கொண்டதை பற்றியும் கூறியவருக்கு அழுகை மட்டும் நின்ற பாடில்லை. பாரு, விடுமா, இப்படி அழுது உடம்பு கெடுத்துக்க போறியா? நாளைக்கு கல்யாணம் வேற வச்சுக்கிட்டு என ஆதங்கப்பட்டவரிடம், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமாங்க? ஹேய், என்ன பேசுற? நாளைக்கு கல்யாணம், இதோ நேத்து தான் பந்தல் நட்டிருக்கு, இப்ப இப்படி பேசுற? இல்லைங்க, காலையில கனவு வந்ததுல இருந்தே மனசு சரியில்லை. ஆதியும் அமிழும் ஏன் ஒன்னா ஏன் கனவுல வரணும்? இதோ இப்ப ஆதிக்கு இருமல் வந்தப்ப கூட அமிழ் அப்படி பதட்டப்பட்டாங்க. கண்ணெல்லாம் கலங்கி அவன் வாந்தி எடுக்கும் போது கூட அவளோட கையில வாங்கிக்கிட்டா. கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலங்க. எனக்கு எதுவும் சரியா படலங்க. அப்புறம் ஆ நம்ம ஆதிய அவ தேவன் அப்படின்னு தாங்க கூப்பிட்டா. ஏதோ நம்ம பையன் மனசை உடைக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. என்னங்க? ம். மனைவியின் வார்த்தைகளை கிரகித்துக் கொண்டவரால் அமிழ்தினியை எண்ணி வேதனை மட்டுமே பட முடிந்தது. நம்ம ஆதி யாரையோ விரும்புறான்னு சொன்னானே, ஒருவேளை அது நம்ம அமிழா என தன் மனதில் உதித்த கேள்வியை மறைக்காது கணவரிடத்தில் கேட்டுவிட்டார் பார்வதி. என்ன பதில் கூற முடியும் சிவநாதனால்? பெருமூச்சை விட்டவர் ஏற்கனவே அழுது கொண்டிருக்கும் மனையாளை இன்னும் வேதனைப்படுத்த வேண்டாம் என்று, இல்ல பாரு, யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லைங்க, அது அமிழ்தினி தான், எனக்கு தெரியும். பாரு, எனக்கு அப்படிதாங்க தோணுது. அவனுக்கு ஒண்ணுன்னா எதையும் யோசிக்காம ஓடி வந்து நின்னாங்க. எனக்கு மனசு கிடந்து அடிச்சுக்குது. அவன்கிட்ட அந்த பொண்ணை பத்தி கேட்டிருக்கணுமோன்னு. வாங்க, நம்ம இப்பவே ஜோசியம் பார்த்துட்டு வரலாம் என அடம் பிடித்தவரை சமாதானம் செய்தும் பயனில்லாது போக வேறு வழி இல்லாது இருவரும் வழக்கமாய் பார்க்கும் ஜோசியரிடம் வந்தனர். வரும் வழி எங்கிலும் சிவநாதன் மனைவியிடத்தில், இப்ப ஜோசியம் பார்த்து என்ன பிரயோஜனம் பாரோ? தேவையில்லாம உன் மனசை இன்னும் தான் வேதனைப்படுத்திக்க போற. எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம் என உறுதியாய் கூறியவரைக் கண்டு சிவநாதனே அசந்து விட்டார். முதலில் ஆதிதேவனது ஜாதகத்தை தான் பார்த்தார் அந்த ஜோசியர். பின்னர் ஹாசினி மற்றும் அமிழ்தினி இருவரது ஜாதகத்தை பார்த்தவர் நிமிர்ந்து கண்களில் ஒருவித தவிப்புடன் அமர்ந்திருப்பவர்களை யோசனையாக பார்த்தார்.
அதன் பின்னர் அவர் கூறிய விஷயம் அதிர்ச்சியாக இருந்தது இருவருக்கும். வீட்டில் நாளை கல்யாணம் என்ற நிலையில் காலையிலேயே பெற்றவர்கள் ஜோசியம் பார்க்க சென்றிருந்தமையால் வீடே வெறிச்சோடி கிடந்தது. அரண்யா ஹாசினியுடனே சுற்றி கொண்டு இருந்தாள். விஷ்ணு தனது பைக்கினை எடுத்து எங்கேயோ சென்று விட்டான். மீதம் இருப்பது ஆ ஆ மட்டும்தான். அதாவது அமிர்தினி, ஆதிதேவன். யாரும் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். வேண்டுமென்றே மா மா என இருமுறை கத்தினான் அவனது அறையில் இருந்து. என்ன ஏதென்று விழுந்தடித்து அறையை விட்டு வெளிவந்தவள் அறையில் இருந்து தலையை மட்டும் எட்டி பார்த்தவனை கேள்வி தாங்கிய முகத்தோடு பார்த்தவளுக்கு என்ன கேட்பது என கையை பிசைந்து நின்றிருந்தாள். அவளை புருவம் சுருக்கி கோபமாய் பார்த்தவன் அம்மா எங்க என அதட்டலாக கேட்கவும் முழித்து அவங்க வெளியில போயிருக்காங்க என தைரியத்தை வரவழைத்து கூறிவிட்டாள். அதில் சலிப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டு உள்நுழைந்த ஆதிதேவனின் முகம் கள்ளச்சிரிப்புடன் ஒவ்வொரு விரலாய் எண்ணியது. சரியாக 5 எண்களை கூட எண்ணி இருக்க மாட்டான். அவனது அறைக்கதவு தட்டப்பட்டது. அமைதியாகவே இருந்தான். மீண்டும் தட்டப்பட்டது. அமைதி. காலையில் அவனது முகம் வந்து போக தயக்கத்தை விடுத்து உள்ளே நுழைந்தவளை வெட்கப்பட வைத்து விட்டான் கள்வனவன். கதவுக்கு பின்னால் மறைந்திருந்தவன் அவள் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி பின்னிருந்து அவளை அள்ளிக்கொண்டான் மொத்தமாய். அவனது செயலில் அதிர்ந்து போனவளின் உடல் தூக்கி வாரி போட்டது. கழுத்தில் முகத்தை ஆழப் புதைத்தவன் அவளது வாசத்தை ஆழ்ந்த மூச்செடுத்து முகர மொத்தமாய் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் தன்னோடு. அவனது இந்த ஸ்பரிசத்தில் இழகிய மனதை கடினப்பட்டு பிடித்து நிறுத்திய அமிழ்தினி "தே- தே- தேவன், ப்ளீஸ், விட்- விடுங்க" என வார்த்தைகள் தந்தியடித்தது பெண்ணவளுக்கு. அவளை சுவற்றில் சாய்த்து தன் மொத்த எடையையும் அவள் மீது சாய்த்தவன் காதினை செல்லமாக கடித்தான். உணர்ச்சிகளை மேல் உதட்டை மடக்கி அடக்கியவள் நிலைகுலைய ஆரம்பித்தாள். கல்யாண வீடு என்பதால் தாவணிதான் அணிந்திருந்தாள். அவளது பின்னே தெரிந்த வெற்று முதுகில் தனது ஈர இதழால் கோலம் போட்டு இன்ப அவஸ்தையை தந்தான் அவன் அவளுக்கு. தேவன், தேவன் என அவனது பெயரையே மந்திரமாய் ஓதிக்கொண்டிருந்தது அவளது இதழ்கள். அவளை அப்படியே திருப்பி உதட்டில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் முத்தமிட்டான். மேல் உதடு கீழ் உதடு என பாரபட்சமின்றி உயிரானவளின் உதட்டினை துவம்சம் செய்தான். அவளது ஒரு கரமோ அவனது முதுகினை அழுத்தமாய் பற்றியிருந்தது. மறுகரமோ சிகையை கோர்த்திருந்தது. உயரம் எட்டாது போக ஆணவனின் பாதம் மீது தன் பாதங்களை வைத்துக் கொண்டவள் பெருவிரல் நுனியை ஊன்றிக்கொண்டு அவனது முத்தத்திற்கு ஈடு கொடுத்தாள். இத்தனை நாள் பட்ட பிரிவினை ஆற்ற மாறி மாறி முத்தமிட்டுக் கொண்டனர். கொள்ளை அளவு காதலை எத்தனை நாட்கள்தான் மறைத்து வைக்க முடியும்? அதற்கு பூட்டுதான் உள்ளதா? ஏற்கனவே பிரிவின் துயரில் இருந்தவர்களை மேலும் மேலும் சோதித்தாயிற்று. இன்று பானை உடையும் போது கரை புரண்டு ஓடத்தானே செய்யும். அவளது கழுத்தில் அழுத்தமாய் தனது உதட்டினை பதித்தவனின் கரங்கள் பெண்ணவளின் சிற்றடையை இருபுறமும் இறுக்கமாய் பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டது. ஆதிதேவனின் கட்டுப்பாடு அனைத்தும் உடைத்தெறிந்து விட்டது. பெண்ணவள் ஆணவனின் வசம் தன்னை ஒப்படைத்து விட்டாள். போதை ஏறியிருந்த மூளையை கடினப்பட்டு முழிக்கச் செய்தவன் அவளது கழுத்தில் முத்தத் தடத்தை பதித்தவாறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அனி என கிறக்கமாய் உதிர்த்தான் வார்த்தையை. அத்தனை நேரம் இருந்த மயக்கம் தெளிந்து சுதாரிப்பு வந்துவிட்டது அமிழ்தினிக்கு. சட்டென தான் செய்த செயலை எண்ணி வெட்கியவள் அவனிடம் இருந்து விலக முற்பட்டவாறு தேவன், ப்ளீஸ், வேண்டாம், நான் நான் போகணும், விட்டுருங்க என தன் உடலில் இருந்து அவனை பிரித்தெடுக்க அவன் அணிந்திருந்த ஆம்கட் பனியனை முதுகை பற்றியிருந்த கரத்தால் இழுத்தாள். அவன்தான் அசைவேனா என கிடக்கிறானே, இதில் எங்கனும் அவனை அவளில் இருந்து பிரிப்பது? சுவற்றில் இன்னும் அவளை அழுத்தி முகத்தினை பார்த்தவன் ஒரு கரத்தால் அவளது கன்னத்தை இறுக்கமாய் பிடித்து உதடும் உதடும் உரசி சொன்ன கேளு அனி, இதாண்டி லாஸ்ட் சான்ஸ், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்.
உனக்கே தெரியும். என்னால உன்னை விட முடியாது அமள். எவளோ என்னவோ சொன்னான்னு என்னை விட்டு போக முடிவு செஞ்சுட்டியாடி? ஆ, சொன்னா கேளுடி. வா, நான் பேசுறேன் வீட்ல. முகத்தை அங்கும் இங்கும் திருப்பியவாறு, வேண்டாம் தேவன், உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. நான் வரல, விட்டுருங்க என அழுத்தம் திருத்தமாக கூறியவளைக் கண்டு கொலை வெறி எழுந்தது. இருந்தும் பல்லை கடித்து, அமிழ், அப்படி சொல்லாதடி. எனக்கு நீ வேணும் அமிழ். ப்ளீஸ் டி, முடியாதுன்னு சொல்லாதடி என இறைஞ்சியவனை அழுகை பொங்க பார்த்தவள், ப்ளீஸ் தேவன், என்கிட்ட இப்படி பேசாதீங்க. வலிக்குது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்கிட்ட கெஞ்சாதீங்க. ப்ளீஸ். என்னால பார்க்க முடியல என கதறியவளை வலியுடன் பார்த்தவன், அப்போ சரி, வா, இப்பவே இந்த நிமிஷமே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். யார பத்தியும் யோசிக்காத. வேண்டாம் தேவன், உங்கள பத்தி யோசிக்கிறதுனால தான் நான் வேண்டான்னு சொல்றேன். உன்னை கொன்றுவேண்டி, வெட்டி போட்டுருவேன். இதையே சொல்லிட்டு இருந்தேனா? அப்படி என்னத்தடி சொல்லி மிரட்டினா அந்த ஹாசினி என குரல் உயர்த்தி கர்ஜித்தவனை விழிவிரிய பார்த்தாள் அமிழ்தினி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? அவ தான் உன்னை கார்ல கூட்டிட்டு போனான்னு எனக்கு எப்பயோ தெரியும் என்றதும் மூச்சடைத்து போனது அவளுக்கு. சொல்லு, என்ன சொல்லி மிரட்டினா அவ? பெரிய இவளா அவ? அப்படி மிரட்டினா நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? ஏன், உனக்கு நான் இல்லையா? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தானடி செய்வ. இப்ப என்னடி? எவ்வளோ என்னமோ சொல்லிட்டான்னு அவ சொல்றத செய்யற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஐயோ, வாய மூடுறீங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க? யாரும் என்ன மிரட்டல, போதுமா? தனது பிடியை தளர்த்தியவன் வேட்டியை மடித்து கட்டியவாறு, ஓ, சரி, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்ட? ஆமா, ஆமா, ஆமா என கத்தியவளின் முழங்கையை பற்றி தர தரவென இழுத்து வந்து வெளிவிட்டவன், நாளைக்கு அவளுக்கும் எனக்கும் இந்த ரூம்ல தான் முதலிரவு நடக்கும். நீ தான் அலங்காரம் பண்ற. ஏன்னா என் டேஸ்ட் எப்படின்னு உனக்கு தானே தெரியும். இந்த டைமுக்கு அவளுக்கு நான் புருஷனா ஆகியிருப்பேன். அதையே நினைச்சு நினைச்சு இன்னைக்கு முழுக்க வெந்து சாவடி என வல்லென விழுந்தவன் கதவை அடித்து சாற்றி விட்டு சென்றான். தொடரும்.